மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று புதுக்கோட்டையில உரையாற்றி இருந்தார். புதுக்கோட்டையா? திருச்சி தோழர். புதுக்கோட்டை தான் அது. திருச்சின்னு போட்டிருக்கிறாரு அமித்ஷா. இல்ல திருச்சியில இன்னைக்கு மோடி பொங்கல் விழா நடக்குது. 15 மணி நேரத்துக்கு முன்னாடி அமித்ஷா அவருடைய சேனல்ல போட்ட தம்ப்நெயில்ல நான் பாக்குறேன். தமிழகம் தலை நிமிரா தமிழனின் பயணம் யாத்ரா அப்படின்னு போட்டு திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடுன்னு போட்டிருக்கேன். தப்பா போட்டிருப்பாங்க. எந்த ஊர்னே தெரியாம வந்துட்டு போறாங்களா? என்னன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் அமித்ஷா முன் வச்சிருக்காரு. குறிப்பாக நயினா நாகேந்திரன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரையாற்ற வருகிறான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீ டிரான்ஸ்லேட்டர் அனுப்புப்பா, நீ கிளம்பு அப்படின்னாரு. ஏன் அந்த கோபம் நயினா நாகேந்திரன் மேல ஏன் இருக்குன்னு தெரியல. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இல்ல அமித்ஷா பேசி எவனுக்கு புரிய போகுது? மேடையில இருக்கிற எங்களுக்கே புரியாது. முதல்ல டிரான்ஸ்லேட்டர் அனுப்பு, தமிழர்களுக்கு தமிழ்ல பேசணும் அப்படின்றதுதான். இந்தியில பேசினா டென்ஷன் ஆவாங்க, வெறும் இந்தியில பேசினா, அதனால டிரான்ஸ்லேட்டர் அனுப்பு அப்படின்னு. அப்புறம் அனுப்புன டிரான்ஸ்லேட்டர் அமித்ஷாவோட வெறி கொண்டவரா இருப்பார் போல. அமித்ஷா பேச அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஃபீட்பேக்ல ஓடிக்கிட்டு இருக்குது ரெண்டு மாறி மாறி. இவர் பேச அவர் ஓட, இவர் ஓட அவர் பேசன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேற ஒரு டிரான்ஸ்லேட்டர் வந்த மாதிரி தெரியுது. அவர் கொஞ்சம் நிதானமா பேசியிருந்தாரு. வழக்கம் போல அமித்ஷா தமிழ்நாடு அப்படிப்பட்ட மாநிலம், இப்படி தமிழ்ல பேச முடியலன்ற வருத்தத்தையும் பதிவு செஞ்சிருக்காரு. ஏன் வருத்தத்தை பதிவு பண்றீங்க? உங்களுக்கு தான் ரோல் மாடல் ரவி இருக்காரு, ஆர்.என். ரவி, கிண்டி ரவி இருக்காரு. கிண்டி ரவி ஆண்ட போங்க. அவர் உங்களுக்கு 10 நாளில் தமிழ் கற்றுக்கொள்வது எப்படி, 30 நாளில் தமிழ் கற்றுக்கொள்வது எப்படி, 60 நாளில் தமிழ் எழுத கற்றுக்கொள்வது எப்படி, 90 நாளில் தமிழில் கவிதை எழுதுவது எப்படி, இப்படி பல புத்தகங்கள் இருக்குது. அந்த மாதிரியான புத்தகங்களை வாங்கி படிக்க வேண்டியதானே? எல்லாருக்கும் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு எதுக்கு யாராவது சொல்லி தரணும்? அப்ப கத்துக்கணும்ன்ற நோக்கம் இருந்துச்சுன்னா, நீ ஆட்சிக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷத்துல தமிழ்நாட்டில் எவ்வளவு தடவை பேசிட்டு போயிருப்பேன். ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ்லயாவது ஒரு தமிழர் கூப்பிட்டு எனக்கு தமிழ் சொல்லி. காந்தி தமிழ் கத்துக்கிட்டாராம். எதுக்கு? அவர் தமிழ்நாட்டுக்கு அப்பப்ப போனதுனால காந்தி தமிழ் கத்துக்கிட்டாராம். பல பேர் இந்தியா முழுக்க தமிழ் கத்தவங்க இருக்கிறாங்க. இப்ப வெளிநாட்டுல இருந்து பல்வேறு ஆய்வாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. ராபர்ட் கால்டுவெல் வந்தாரு. அவர் தமிழ்நாட்டுக்காரரா, தமிழ் கத்துக்கிட்டு தமிழ் இலக்கண ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு அவர் புலமையாயிட்டாரு. கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் கம்பராமாயணம்லாம் என்னடா கம்பராமாயணம் அப்படி தள்ளி வை அப்படின்னு சொல்லிட்டு தேம்பாவணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பியத்தை எழுதுறாரு. ஜியு போப்புன்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் திருக்குறளையே இங்கிலீஷ்ல திருக்குறள் புரிந்து கொள்ளும் அளவிற்கு தமிழ் கற்று அவர் இங்கிலீஷ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுறாரு. டி நோபிலி அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் தமிழ்நாட்டுல முதல்ல உரைநடை இலக்கியம் அவர் தான் எழுதிட்டு போறாரு. அந்த அளவுக்கு தமிழுக்கு தொண்டு செய்த பிற மொழியாளர்கள் பல பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன கேடு? இந்தியாவில தானே இருக்கிறீங்க.